ஐஐடி பாட்னா நல்லா பண்ணிட்டீங்கண்ணா. ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க. வாழைப்பழத்தில் ஊசி இறக்க மாதிரி நல்லா இறக்கி விட்டீங்க. இன்ஃப்ளூயன்சர்கிட்ட ஒன்னே கேட்குறேன், நீங்களாம் எப்படி நல்ல இன்ஃப்ளூயன்சரா முத? எங்களெல்லாம் மண்டை கழுவி மென்டல் ஆக்கணும்னு பார்க்குறீங்களா? எப்பேற்பட்ட நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னா எங்கள் 49 ரூபா காசு யார் எத்தனை பேர்கிட்ட இருந்து போயிருக்கு? நாங்கள் எல்லாம் என்ன லூஸா? கெட்ட கெட்ட வார்த்தை வருது, தப்பாக ஏதாவது கேட்டுருவேன் நான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னா ஐஐடி பாட்னா அவங்க வந்து கோர்ஸ் வந்து எல்லாருக்கும் தராங்க. ஏஐஎம்எல் என்ற கோர்ஸ் வந்து இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. இன்ஃப்ளூயன்சர்லாம் ஸ்டார்டிங்கில் ப்ரொமோட் பண்ணிட்டு இப்போ நான் அதில் 49 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு நான் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இப்போ போய் கவுன்சிலிங்கில் போனால் அங்கே வந்து நீங்கள் வந்து கீழே டேபிள்லாம் பார்க்கலையா? அதில் வந்து 25,000 ஃபீஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்போ இருக்குன்னு சொல்கிறீங்க? எங்கள் 49 ரூபா போன பேருக்கு அங்கே வந்து இருக்குன்னு சொல்கிறீங்களா? எத்தனை பேருக்கு 49 ரூபா போகிறது? காசு கொடுத்து அந்த இன்ஃப்ளூயன்சரை ப்ரொமோட் பண்ண வச்சிங்களா? அவங்கள்ட்ட அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை முன்னாடியே அந்த டிஸ்பிளேல காட்ட சொல்கிறது. நாங்கள் எப்படி அவங்களுக்கு நான் சொல்கிறத நம்பி நாங்கள் உள்ள ஏமாந்து வந்து நாங்கள் கீழே எல்லாம் தள்ளி பார்க்கல. ஏன்னா கிணத்துக்கு ஆழத்தில் கல் கிடக்கிற மாரி கிடக்குது கீழே. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நாங்கள் ஃபுல்லாக தள்ளி பார்ப்போமா? ஆகணும்னா அதை போய் மென்ஷன் பண்ணுறீங்க. நான் இன்ஃப்ளூயன்ஸில் போய் அவங்க வீடியோலாம் இப்போ தான் நான் பார்க்குறேன். அவங்க வீடியோலாம் பார்க்கும்போது கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த கோர்ஸை பற்றி ஸ்டார்டிங்கில் ஒரு டீட்டெயில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு டீட்டெயில் ஒன்று போட்டிருக்காங்க. என்னன்னா, சாரி ஃபார் த லேட் மென்ஷனா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை லேட்டாக போட்டிருக்காங்க. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஏன் நாங்கள் அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போட வேண்டியதானே? அதெல்லாம் என் காசு கையில் வந்து வாங்கின பிறகு தான் நீங்கள் போடுவீங்களா? இப்போ எங்கள் 49 ரூபா, அப்போ 49 ரூபா எங்கள்லேருந்து வாங்கி தான் நீங்கள் அந்த வீடியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுக்கு இது நீங்கள் திருப்பி தரணும் இல்லை? அதுதானே பிளான் உங்களுக்கு. இந்த வீடியோலாம் அந்த ஐஐடி பாட்னாவை தப்பே சொல்லலை. அவங்க தப்பே சொல்லலை. அவங்க வெப்சைட்டில் கீழே போட்டிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்க இல்லையா? நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது எதுக்கு மென்ஷன் பண்ணல? நீங்கள் அந்த ஃப்ரீன்ற வேர்டெலாம் மென்ஷன் பண்ணல. நான் மென்ஷன் பண்ணேன்னு நான் சொல்லவும் இல்லை. ஆனால் நீங்கள் கீழே எதுக்கு நீங்கள் வந்து அது ஃப்ரீன்ற மாரியாக தான் என் கண்ணோட்டத்தை நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. நாங்கள் பார்த்துட்டு அதில் வந்து நாங்கள் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறோம். அதில் பார்த்த ஒரு சில பசங்க எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, மேம் இது ஃப்ரீ கோர்ஸ் தான் நினச்சோம், ஃப்ரீ கோர்ஸ் தான் நினச்சோம். நானும் அப்படி தான் போனேன், ஃப்ரீ கோர்ஸ் தான் நினச்சி போனேன். கடைசியில் பார்த்தா ஃப்ரீ கோர்ஸே கிடையாது. அந்த மாரி தான் ஃப்ரீ கோர்ஸ் மாரியே தான் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கீங்க. எங்கள் மைண்டெல்லாம் கழுவிருக்கீங்க. நல்லா எங்கள் மூளையை கழுவி நல்லா சலவையில் காய வச்சு துணி மாரி காய வச்சிருக்கீங்க. நீங்களாம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க? இப்போ போய் வீடியோவில் பார்த்து கீழே எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. இது ஃப்ரீ கோர்ஸ் இல்லை, இது 25,000 கட்டணும் ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு. அதை நீங்கள் முன்னாடி சொல்லிட்டு போயிடலாமா? ஃபீஸ் இருக்குது, இந்தமாரி 25,000 கட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு இது ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்கன்னா நான் தேவைப்படுறவங்க போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க. தேவையில்லாம கம்முன்னு தான் இருந்திருப்பான். ஏன் 49 ரூபா? எங்கள் 49 ரூபா போகுது எங்கே போகிறது? உங்களால் தானே போச்சு. நீங்கள் காசு வாங்கிட்டு எங்கள் 49 ரூபா நாங்கள் தான் கட்டி எக்ஸாம் எழுதணும். அது அட்டன் பண்ணி கவுன்சில் வேணுக்கு போயிருக்கேன் நான். அப்போ எனக்குலாம் என்ன கதை? என் 49 ரூபா யார் சொல்கிறது? கண்டிப்பாக இது இன்ஃப்ளூயன்சர் தப்பு தாங்க. அவங்க சரியாக மென்ஷன் பண்ணலை, அவங்க தப்பு தான் இது.